இந்த நோன்பு முடிந்து அடுத்த நோன்பு முடிவதற்குள் எடப்பாடி பழனிசாமி முதல்வர் ஆகிவிடுவார். முன்னாள் அமைச்சர் விஜயபாஸ்கர் பேச்சு. அதிமுக மாணவர் அணி சார்பில் பூந்தமல்லி அடுத்த கும்மணன் சாவடியில் உள்ள தனியார் திருமண மண்டபத்தில் இப்தார் நோன்பு திறப்பு நிகழ்ச்சி மாநில மாணவர் அணி துணை செயலாளர் சல்மான் ஜாவி தலைமையில் நடைபெற்றது. இதில் முன்னாள் அமைச்சர்கள் விஜயபாஸ்கர், பெஞ்சமின், அப்துல் ரஹீம் மற்றும் அதிமுக அவைத் தலைவர் தமிழ்மகன் உசேன் ஆகியோர் சிறப்பு விருந்தினர்களாக கலந்து கொண்டு இப்தார் நோன்பு திறக்கும் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு இஸ்லாமியர்களுடன் சேர்ந்து நோன்பு திறந்தனர். இதில் ஏராளமான இஸ்லாமியர்கள் கலந்து கொண்ட நிலையில் அவர்களுக்கு கஞ்சி, பழ வகைகள், குளிர்பானங்கள் ஆகியவை வழங்கப்பட்டது. இதையடுத்து இஸ்லாமிய பொதுமக்களுக்கு ரம்ஜான் பண்டிகையை முன்னிட்டு நலத்திட்ட உதவிகளும் வழங்கப்பட்டன. முன்னாள் அமைச்சர் விஜயபாஸ்கர் பேசுகையில், இந்த நோன்பு முடிந்து அடுத்த நோன்பு முடிவதற்குள் அதிமுக ஆட்சி அமையும், எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சர் ஆவார் என கூறினார். தமிழகத்தில் ஏற்கனவே சட்டம் ஒழுங்கு சீர்குலைந்து வருவதாக எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி வலியுறுத்தி வருகிறார். இந்த நிலையில் சட்டமன்றம் நடந்து கொண்டிருக்கும் வேளையில் 2 நாட்களில் 11 கொலைகள் நடந்துள்ளது. சட்டம் ஒழுங்கு சீர்குலைந்துள்ளது என சட்டமன்றத்திலும் எடுத்துரைத்து வருகிறோம், மக்கள் மன்றத்திலும் எடுத்துரைத்து வருகிறோம். இதற்கு 2026 விடை கிடைக்கும் என கூறினார். இதில் முன்னாள் எம்எல்ஏ மணிமாறன், மாவட்ட சிறுபான்மை பிரிவு செயலாளர் சார்லஸ், நகர செயலாளர் ரவிச்சந்திரன், ஒன்றிய செயலாளர் கௌதமன் உள்ளிட்ட ஏராளமான அதிமுகவினர் கலந்து கொண்டனர். செயலாளர் முன்னாள் அமைச்சர் அண்ணன் பெஞ்சமின் அவர்களுடைய தலைமையில் மாணவர்களுடைய மாநில இணைச் செயலாளர் மரியாதைக்குரிய அன்பு தம்பி சல்மான் ஜாவித் அவருடைய ஏற்பாட்டில் ஒரு மிக சிறப்பான இஃப்தார் நோன்பு இன்றைக்கு மிக சிறப்பாக நடைபெற்றிருக்கிறது. நம்முடைய கழக அவைத்தலைவர் தமிழ்மகன் உசேன் அவர்கள், முன்னாள் அமைச்சர் அப்துல் ரஹீம் அவர்கள், மரியாதைக்குரிய மாணவர்கள் செயலாளர் ராமச்சந்திரன் உள்ளிட்ட முன்னாள் சட்டமன்ற மணி உள்ளிட்ட அண்ணன் ரவிச்சந்திரன் உள்ளிட்ட எல்லா நிர்வாகிகளும் கலந்து கொண்டாங்க. இஸ்லாமியர்களுக்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் தான் துணை நிற்கிறது. 1500 கோடி ரூபாய் வக்பு இடத்தை மீட்டதிலிருந்து, ஹஜ் பயணத்திற்கு உதவியிலிருந்து, அப்துல் கலாமை முன்மொழிந்ததிலிருந்து, அவைத்தலைவராக அண்ணன் தமிழ்மகன் உசேனை முன்மொழிந்ததிலிருந்து அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் இஸ்லாமியர்களுக்கு உறுதுணையாக இருக்கிறதை இந்த நோன்பு திறக்கின்ற விழாவிலே எடுத்துரைத்தோம். நன்றி, வணக்கம். தமிழகத்தில் ஏற்கனவே சட்டம் ஒழுங்கு சீர்குலைந்திருக்கிறது என்பதை அண்ணன் எடப்பாடி அவர்கள் தொடர்ந்து எடுத்துச் சொல்கிறார்கள். குறிப்பாக சட்டமன்றம் நடக்கின்ற இந்த சூழலில் கூட 2 நாட்களில் 11 கொலைகள் நடக்கின்ற அளவிற்கு தமிழகத்திலே சட்டம் ஒழுங்கு சீர்குலைந்திருக்கிறது என்பதை சட்டமன்றத்திலும் எடுத்துரைக்கின்றோம், மக்கள் மன்றத்திலும் எடுத்துரைக்கின்றோம். 26 இதுக்கு விடை கிடைக்கும். அதுதான் சேர்த்து சொல்லிட்டேன்.